ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் மட்டன் வறுவலும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கடம்பா தொக்கும் பண்ணியிருந்தேன். ஸ்குவிட் மசாலாவும் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஸ்குவிட் மசாலா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் வந்து சைட் பை சைட் தான் நான் ரெண்டுமே ரெசிபி பண்ணிகிட்டு இருந்தேன். மட்டன் வறுவலும் பண்ணிகிட்டு இருந்தேன், அதே மாதிரி ஸ்குவிட் மசாலாவும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்குவிட் மசாலாவுக்கு வந்து ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து கடுகு சோம்பு தாளிச்சிட்டு ஒரு 4 பூண்டு தட்டி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை அதுவும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்குங்க. ஸ்குவிட்டுக்கு வந்து கொஞ்சம் ஆடான ஸ்மெல் இருக்கும். அது போகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் மசாலாலாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் தான் இந்த பூண்டும், இது இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ப்போம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸ்குவிட் மசாலாவுக்கும் ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். அதனால் இது ஒரு பக்கம் வச்சுட்டு டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் சிம்மில் வச்சுட்டு நான் அந்த பக்கம் மட்டன் வறுவல் ரெடி பண்ணிடுறேன். உப்பு போட்டு பெரட்டிட்டு ஆனியன் விட்டுட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும் ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே நம்ம அந்த பக்கம் மட்டன் வறுவல் ரெடி பண்ணிடலாம். நம்ம மட்டன் வந்து நான் ஆல்ரெடி 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், நறுக்கின வெங்காயம் அதெல்லாம் போட்டு பிசைஞ்சு குக்கரில் வந்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ வறுவல் பண்ண போகிறோம். தண்ணி ஈர்த்துட்டு நான் அது வந்து மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஈர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வேக வச்சு. ஸோ அது வறுத்துறது ரொம்ப ஈஸி தான். நம்ம கடாயில் நான் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் என்ன எண்ணெய் விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் நான் கொஞ்சோண்டு சோம்பு கடுகு தாளிச்சிட்டு அது கூடவே 2 பட்டை கிராம்பு அதுவும் தாளிச்சிட்டு, வேறு எதுவுமே கிடையாது. பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு கடுகு மட்டும்தான். அது கூடவே ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப நேரம் போட்டு வெங்காயம் வதங்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் லேசாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு கிட்ட வெங்காயம் வதங்கின உடனே நீங்கள் மட்டனை, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வறுக்க போகிறோம் இல்லையா, இந்த வெங்காயமும் சேர்ந்து வறுப்படும் இதுக்கு மேலே மட்டனோட சேர்ந்து, அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி. அதனால் நீங்கள் வந்து வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே மட்டன், நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் 2, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, இதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தாளிப்பொடியே சேர்த்துக்கோங்க. நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன், நான் அதுக்கப்புறமா தான் சேர்த்துருப்பேன். நீங்கள் வந்து தாளிப்பொடியே ஒரு 2 3 காஞ்ச மிளகா, அது கூட நிறைய கருவேப்பிலை, 2 ஸ்குவிட் மசாலாவும் பார்த்திங்கனாலும் சரி, இந்த மட்டன் வறுவலும் சரி, எவ்வளோ கருவேப்பிலையும் மிளகு காம்பினேஷன் சேர்க்குறீங்களோ அது ரொம்ப ருசி கொடுக்கும். அதே மாதிரி எண்ணெயும் கூட ஸ்குவிட் மசாலாவுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி மட்டனுக்கும் வந்து நல்லெண்ணெயில் தாளித்தோம்னா அது ஒரு ஃப்ளேவர், அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது எல்லாமே வந்து பெருசாக நான் கரம் மசாலாலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனாலும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது ட்ரை மசாலா பார்த்திங்கன்னா, நம்ம வரமிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், மஞ்சப்பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இவ்வளோ தான். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருப்பேன். இந்த குவான்டிட்டி, அதாவது 1 kg ஆஃப் மட்டன் குவான்டிட்டிக்கு பண்ணியிருக்கிறது. நம்ம நல்லெண்ணெயில் தாளித்தோம்னா கொஞ்சம், அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே வந்து நெய் இதெல்லாம் பயன்படுத்தும் போது காரத்தன்மையை குறைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை போட்டுக்கோங்க. இது இல்லாமல் காஞ்ச மிளகா வேறு கிள்ளி போட்டிருக்கோம். காஞ்ச மிளகா கூட கிள்ளி போட்டாலும் வறுவல் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ அது அவ்வளோதான், சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா வறுபடட்டும். இங்கே ஸ்குவிட் மசாலாவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டும் போட்டிருப்போம், இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டு போடுறோம். ரொம்ப டாமினேட்டிங் ஃப்ளேவர் வராது நீங்கள் ஸ்குவிட்டுக்கு, நீங்கள் இவ்வளோ போட்டாலும். ஸ்குவிட்டோட ஃப்ளேவர் அண்டு வாசனை தான் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அது ஆனாலும் குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலை, பூண்டு, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் ஆட் பண்ணிக்கணும். நான் சைடில் அங்கே மட்டனையும் நீங்கள் தண்ணிலாம் எதுவும் விட வேணாம், மூடியும் போட தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வறுபடணும். அது எண்ணெய்லாம் ரிலீஸ் பண்ணும் அந்த மட்டன்.
மட்டன் எண்ணெய் ரிலீஸ் பண்ணி அது நல்லா வறுபடுற அளவுக்கு நீங்கள் சைடில் அதை ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுறணும். ஸோ சைடில் நான் அதையும் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நம்ம தக்காளி 2 பொடியாக நறுக்கின தக்காளி அதையும் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நசுங்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வரமிளகாய்த்தூள், தனியாத்தூள், நான் ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி வரமிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் மாதிரி தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் மிளகு காரம் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறோம்னா அதில் 1/2 டீஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி. அது கூடவே கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஜீரகப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், ரெண்டுமே சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து கொஞ்சோண்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இந்த மசாலா. அதுக்கப்புறம் நீங்கள் கடம்பா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா வேகாமல் நீங்கள் வந்து அது கூட சேர்த்து வேகணுன்னா டைம் பத்தாது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே வந்து கடம்பா போட்ட உடனே வெந்துடும். பட் மசாலா வந்து பச்சை வாடை போக குக் பண்ணின மாதிரி இருக்காது, நம்மளுக்கு தெரியும் பச்சையாக இருக்கா மாதிரி. அதனால் நீங்கள் வந்து மசாலாவை நல்லா குக் பண்ணிவிட்டு தண்ணியும் ஜாஸ்தி விட வேணாம். கம்மியாக அந்த மசாலா வந்து நல்லா ஒன்று சேர மசிஞ்சு வர அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா எல்லாம் பச்சை வாடெல்லாம் போய் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ஒன்று சேர மசிஞ்சு வர அளவுக்கு அந்த தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் இந்த பதத்துக்கு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடம்பாவை ஆட் பண்ணுங்கள். சைடில் எனக்கு ஹெல்ப் பண்ண எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு அது கலர முடியல அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மட்டன். அதனால் அவரும் ஒரு பக்கம் கலரிட்டுருக்காரு. இது ஃபஸ்ட்டு மசாலா நல்லா ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் கடம்பா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியும் நிறைய விட்டுறாதீங்க. இப்போ நம்ம ஊற்றின அந்த கொஞ்சோண்டு தண்ணி கூட அது சுண்டட்டும். அந்த அளவுக்கு சுண்டதுக்கப்புறமா கடம்பா போடுங்க. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். மட்டன் ரெடி. மட்டன் வறுவல் சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் மட்டன் வறுவல். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் லாங் பேக் நினைக்கிறேன். மட்டன் வறுவல் ரெடி. அண்டு கடம்பா இந்த மாதிரி தொக்கு நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா சுண்டி இந்த மாதிரி மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கடம்பா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்குவிட் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி விடாதீங்க. ஏன்னா அதுவே நிறைய ஏகப்பட்ட தண்ணி விடும். நீங்கள் ஸ்குவிட்டு போட்டு ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு விட்டுருங்க. அதுவே வந்து ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கனாலே நிறைய தண்ணி விட்டுருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்குவிட்டு போட்டு நல்லா பெரட்டிட்டு மூடி போட்டு நீங்கள் விட்டுருங்க. 2-3 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நிறைய தண்ணி விட்டுருக்கும். அது சுண்ட வச்சு நீங்கள் இறக்குனாலே தொக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதனால் எதுவும் தண்ணியெல்லாம் விட்டுற வேண்டாம். அதே மாதிரி சீக்கிரமும் வெந்துடும். கடம்பா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நம்ம மூடும்போது சுத்தமாக தண்ணி இல்லை. அது வந்து இவ்வளோவும் தண்ணி தான் விட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தண்ணியெல்லாம் சுண்டி உங்களுக்கு தேவையான அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு தண்ணியெலாம் சுண்டினதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நீங்கள் வந்து இந்த மீனை வேக வச்சிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட எறா மாதிரி தான் இதுவும். இது வந்து அதுவும் எறாவாவது பரவாயில்ல, இது அதை விட ரொம்ப ஹார்டான ரப்பர் மாதிரி ஆகி போயிடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குக் ஆனால். அதனால் நீங்கள் வந்து கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா தண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணி சுண்டிடுச்சு. கடைசியாக வந்து நான் முன்னாடியே சொன்னேன் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறோமா அப்படின்னா அதில் பாதி முன்னாடியே சேர்த்துட்டு கடைசியாக ஒரு பாதி வந்து சேர்த்து இறக்கணும். நான் வந்து கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த 1/2 டீஸ்பூன் மிளகும் மேலாக தூவி பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். கடம்பா தொக்கு ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது உங்களுக்கு அந்த ஃபைனலி உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் அப்படிலாம் எதுவும் இருக்காது. ரொம்ப ஆடான ஸ்மெல். சில பேருக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல்லுனாலன்னு சொல்லுவாங்க. சரியாக செய்யலைன்னா அந்த மாதிரி ஒரு ஆடான ஸ்மெல் வரும். பட் நீங்கள் இதே பதத்தில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி கடம்பா க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எங்களுக்கு க்ளீன் பண்ணலாம் தெரியாது. ஷாப்லேயே நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தும் அவர் இன்னொரு 20 மினிட்ஸ் மேலே எங்கள் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணுவார். அதுவும் நான் பண்ண மாட்டேன். ஸோ கடம்பா தொக்கு ரெடி. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா
மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் கடம்பா தொக்கு, அதுக்கப்புறம் மட்டன் வறுவல், சாதம், ரசம் தான். அண்ட் இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.